அனைவருக்கும் வணக்கம். தகவல் முறைமை என்ற பாடம் தேர்ச்சி 17 பற்றி நான் படிச்சுருக்கோம். இந்த தகவல் முறைமை என்ற அறிமுகத்தை கடந்த வாரத்தில் தகவல் என்றா என்ன, தரவு என்றா என்ன, தகவலுக்கும் தரவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, தகவலின் பண்புகள் என்னென்ன, தகவலின் வகைப்படுத்தல்கள் என்னென்ன, அந்த வகைப்படுத்தலுக்குள்ள வார துணை பிரிவுகள் என்னென்ன, அதுக்கான உதாரணங்கள் என்னென்ன, தகவல் முறைமையின் யுகங்கள் என்றா என்ன, அதுக்கான விளக்கம் எல்லாம் கடந்த வாரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு தான் நாங்கள் எங்களோட பாடத்தின் தலைப்புக்குள்ள போறோம். தகவல் முறைமை. அப்ப தகவல் முறைமை என்பது தகவல் சகமுறைமை. இந்த முறைமை என்பது அல்லது செய்முறை என்பது எல்லா இடத்திலையும் உண்டு. செய்முறை என்றா என்று கேட்டால் உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, இது மூன்றும் அடிப்படையாக இதுல நான் நேற்று படிச்சபடி உள்ளீடாக என்னத்தை பார்க்கிறோம்னா தரவை பார்க்கிறோம். அதை செயல்முறைக்கு உட்படுத்துவதன் மூலம் கிடைக்கப்படுற வெளியீடுதான் என்ன இருக்குமாண்டா தகவலா இருக்கும். இங்க தகவல் முறைமை என்று சொன்னால் இந்த உள்ளீடு, செயல்முறை, வெளியீடோட இந்த வெளியீட்டை நாங்கள் என்ன செய்ய போறோம்னா களஞ்சியப்படுத்தல். இந்த உள்ளீடு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியீடாக தகவல் வந்த பிற்பாடு அது களஞ்சியப்படுத்தப்பட்டு அவை உரிய பிரிவினர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக பின்னூட்டல் ஒன்றும் உண்டப்பாங்க. இவ்வளவும் சேர்ந்த அடிப்படை தான் தகவல் முறைமை என்று சொல்லி, அதாவது வணிக அமைப்பொன்று தேவையான தீர்மானமெடுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கான தரவுகளை சேகரித்தல், ஒழுங்கு செய்தல், களஞ்சியப்படுத்தல், விநியோகம் செய்தல் போன்றவற்றுடன் தொடர்புடைய ஒரு கூட்டு செயல்முறை தகவல் முறைமை என்று சொல்லலாம். இந்த தகவல் முறைமை உங்களுக்கு நான் தந்த டியூட்ல ஒரு படம் ஆயிருக்கு. அதான் உள்ளீடு, அதை உள்ளீடா தரவு செயல்முறை என்றதுக்குள்ள நேற்று சொன்னான். இந்த செயல்முறை என்பதற்குள்ள தகவல் முறைமையின் செயல்முறை என்பதற்குள்ள 4 கர்மங்கள். ஒன்று வகைப்படுத்தல், இரண்டாவது நேற்று சொல்ல என்ன சொன்னான் தெரிவு செய்தல், மூன்றாவது கணித்தல், நான்காவது பொழிப்பாக்கல். இதுல இந்த தெரிவு செய்தல் என்பது இந்த ஆங்கில பதத்தை சோர்ட்டிங் என்ற ஒன்று. இப்ப சோர்ட்டிங் என்ற தெரிவு செய்தல் என்று சொன்னால் உங்களோட புதிய தமிழ் கைதின் பிரகாரம் இந்த சோர்ட்டிங் என்றதுக்கான தமிழ் சொல்ல ஒழுங்கு செய்தல் என்று ஒன்று. நீங்களும் கைட்ல உள்ள வேலையை பாவீங்கள், அந்த டியூப்ல திருத்திக் கொள்ளுங்கள். ஒழுங்கு செய்தல், அதாவது முதலாவது வகைப்படுத்தல், ஒழுங்கு செய்தல், கணித்தல், பொழிப்பாக்கல் ஆகிய செயல்முறை இடம்பெற்று எதை தரவை வகைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, கணித்து, பொழிப்பாக்கம் செய்யப்பட்ட பின்னர் தான் அது என்ன மாறுதுன்னா தகவலா மாறும். அந்த தகவலை நாங்கள் எங்களோட தேவைக்கு பயன்படுத்தப்படும் வரைக்கும் களஞ்சியப்படுத்தல். இந்த தரவு தகவலா மாறி தேவையான இடத்துல போய் சேர்ந்ததா இல்லையான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு பின்னூட்டல் சொன்னால் இதைத்தான் நாங்கள் தகவல் முறைமை என்ற ஒரு படமாக உங்களுக்கு தந்தது. அடுத்தது தகவல் முறைமையின் தொழிற்பாடு. தகவல் முறைமையின் தொழிற்பாடு வழியாக நீங்கள் உணரக்கூடாது. தகவல் முறைமையின் தொழிற்பாடுன்றது வேற, தகவல் முறைமையின் செயல்முறையின் தொழிற்பாடுகள் அல்லது கர்மங்கள் என்றது வேறு. தகவல் முறைமையினுடைய கர்மம் என்றது இந்த ஒன்று உள்ளீடு, இரண்டாவது செயல்முறை, மூன்றாவது வெளியீடு, நாலாவது களஞ்சியப்படுத்தல், அஞ்சாவது பின்னூட்டல். இந்த 5 தகவல் முறைமையின் கர்மங்கள் அல்ல தொழிற்பாடு. ஆனா தகவல் முறைமையின் செயல்முறையின் கர்மங்கள் இந்த இதுக்குள்ள வா. இந்த செயல்முறைக்குள்ள வாரது என்னவா இருக்கும் என்று சொன்னால் ஒன்று வகைப்படுத்தல், ஒழுங்கு செய்தல், கணித்தல், பொழிப்பாக்கல். இதுதான் தகவல் முறைமை செயல்முறையின் கர்மம். இதை ஒன்று கொண்டு குழப்பக்கூடாது. கேள்விக்கு தான் படி அவதானமா இருக்கணும். தகவல் முறைமையின் கர்மங்கள் என்றா உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, களஞ்சியப்படுத்தல், பின்னூட்டல். தகவல் முறைமையின் செயல்முறையின் கர்மங்கள் என்று கேட்டால் வகைப்படுத்தல், ஒழுங்கு செய்தல், கணித்தல், பொழிப்பாக்கல் என்று சொல்லி
அப்ப இனி பாருங்கள் உள்ளீடண்டா என்ன? இந்த தகவல் முறைமை ஊடாக தகவலை பெறுவதற்காக செயல்முறைக்குட்படுத்தப்படுகின்ற மூலம்தான் உள்ளீடு. குறிப்பா சொன்னா அது தரவை எடுத்து காட்டும். தகவல் முறைமைந்த உள்ளீடு தரவாக கருதப்படும். அந்த உள்ளீடுகளை நாங்கள் செயல்முறைக்குட்படுத்துகிறோம். அதாவது இந்த தரவை தகவலாக மாற்றுகின்ற உருமாற்றம் தான் செயல்முறை. அந்த தரவை தகவலாக மாற்றுகின்ற செயல்முறை இடம்பெறுகின்ற கர்மங்கள்லாம் இந்த வகைப்படுத்தல், ஒழுங்கு செய்தல், கணித்தல், பொழிப்பாகும். தரவை வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கணித்து பொழிப்பாக்கம் செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கப்படுறது வெளியீடுதான் என்னவா இருக்கும்னா தகவல். இது வெளியீடாக அவ்வாறு பெறப்பட்ட வெளியீடாகிய தகவலை எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தப்படும் வரை பாதுகாப்பாக பேணுதல், களஞ்சியப்படுத்தல் சொல்றது. அடுத்தது பின்னூட்டல் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்ட பிரிவினர்களுக்கு வெளியீடுகளை வழங்குவதன் மூலம் உள்ளீடு மதிப்பீடு செய்தல் அல்லது சீராக்குதல் என்று சொல்லப்படும். அதாவது குறிப்பா சொன்னா இந்த செயற்பாடெல்லாம் சரியான முறையில் நடந்து முடிஞ்சதா இல்லையா என்ற மாதிரி கட்டுப்படுத்தல் மாதிரியான விஷயம்தான் இந்த பின்னூட்டல் சொல்லு. அடுத்த வாரம் தகவல் முறைமையின் முக்கியத்துவம். இது உங்களுக்கு ஒரு நான் நோட்ஸ் வந்துருக்கேன். அதுல தெளிவா தகவல் முறைமையின் முக்கியத்துவம், ஏன் தகவல் முறைமை முக்கியத்துவமானது, அதுல தேவைப்பாடுகள் என்ன. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா முகாமைத்துவத்துக்குரிய தீர்மானங்களை மேற்கொள்வது. ஒவ்வொரு நிறுவனத்தின் முகாமை சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளணுமா இருந்தால் அந்த தீர்மானம் எடுத்தலுக்கு அடிப்படையாக அமைவது தகவல். அப்ப சிறந்த தகவல் முறைமை ஒன்றாக காணப்படுமா இருந்தால் சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, அமைப்பொன்று இலக்குகளையும் நோக்கங்களையும் பயனுள்ள அடைவது. நீங்கள் தரம் 13 பாடவிதானம் நீங்க பார்த்தீங்கன்னா அநேகமாக இது ஒரு கம்ப்ளிமெண்ட் விடையாக அமைப்பொன்றின் நோக்கம் இலக்கினை பயனுள்ள அடைவது. அடுத்தது, வணிகத்தின் அன்றாட கர்மங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது. உதாரணம், முந்தைய பயப்படாத இல்லையா போட்டி நிறுவனங்கள் இன்னைக்கு குறையாது. இன்றைக்கு போட்டி, சரியான போட்டி. இந்த போட்டியில ஒரு நிறுவனம் சந்தையில நிலை பெறுவதா இருந்தா நாளாந்தம் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக அழுத்தம் திருத்தமானதா இருக்கணும்னா அதுக்கு தகவல் தேவை. அப்ப இதுக்கு ஒரு தகவல் முறைமை அவசியம். அடுத்த விஷயம், நிறுவனத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வது. சிறந்த உள்ளீட்டை பயன்படுத்துவதன் மூலம் தரமான வெளியீட்டை பயன்படுத்தலாம். கொஞ்சம் உள்ளீடு தரவு தகவலை நாங்கள் சரியா பயன்படுத்துவோமா இருந்தா நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும். அடுத்தது, பண விரயங்கள் இடைப்படுத்தப்படும். நாங்கள் ஒரு வேலையை மிக அழுத்தம் திருத்தமா செய்யறதுக்கு சரியான தகவலை பயன்படுத்தி அதை செய்வோமா இருந்தால் அந்த விரியம் குறைக்கப்படும். செயற்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடாத்திக்கிறது. தகவல் முறைமை சரியா இருக்குமென்னா தேவைக்கேற்ப தேவையான இடத்துல தேவையான தகவல் கிடைக்கப்படுமா இருந்தா எங்களோட செயற்பாடுகள்ல இந்த ஒரு தடங்களும் பெறா. அதுக்கு ஒரு தகவல் முறைமை அவசியம். அடுத்தது, பிழைகளை இழிவுபடுத்திக் கொள்வதற்கும் களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதற்குமான இடவசதிகளை இழிவுபடுத்துவது. இந்த தகவல் முறைமை வந்தா பிறகு நாங்கள் தகவல்களை கொஞ்சம் இடத்துல சேமிச்சு வைக்கிறோம். முந்தைய பெரிய கேபினெட் வேணும், ரோயர் வேணும், ஃபைல் வேணும், அறவுள்ளா டேட்டாவா இருக்கும், எல்லாம் டாக்குமெண்ட்ஸா இருக்கு. இன்றைய பாருங்க எல்லாம் நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுக்கோம். சின்ன உதாரணம், ஆரம்பத்துல ஹார்ட் டிரைவ் வரைக்க 1 GB ஹார்ட் டிரைவ் தான் வந்து இன்றைக்கு டிவி கணக்குல வந்துட்டா 1 GB ஹார்ட் டிரைவும் டிவி கணக்குல வந்த ஹார்ட் டிரைவும் ஒரே சைஸ் தான். என்ன இப்ப டிவி கணக்குல வந்த ஸ்லிம் மாடல் சின்ன வேறான டேட்டாவை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டோம். கொஞ்ச இடத்துல கணக்கு முந்தைய கம்ப்யூட்டர் பார்க்க இப்ப கம்ப்யூட்டர் பார்க்கலாம் ஸ்லிம் மாடல் சின்ன, ஆனா கெப்பாசிட்டி கூட, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கூட. அப்ப நாங்கள் சேமிச்சு வச்சிருக்கலாம். அடுத்த தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னா தகவல் முறைமை ஒன்றுக்குரிய தொழில்பாடுகள் அந்த ஷூட்ல இருக்குது. அந்த தலைப்புக்காக மாற்றிக் கொள்ளுங்கள். தகவல் முறைமை ஒன்றினால் ஆற்றப்படும் தொழில்பாடு. தமிழ் கைட்லயும் தகவல் முறைமைக்குரிய தொழில்பாடு கிடைக்கு. ஆனா இங்கிலீஷ் கைட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களை விளங்கும். தகவல் முறைமை ஒன்று இருக்கிறதால என்ன தொழில்பாடு அங்க நடக்கும்ன்றதான் அது ஆங்கில கருத்து. ஆங்கிலத்தை தமிழுக்கு மாத்தினவர் அது உங்களோட தியரியை வாசிக்க அதுல குழப்பம் இருக்கிறது விளங்கி இருக்கும். நானும் அதை எழுந்தவாறே அவதானிக்க அதை போட்டுட்டேன். நான் நீங்கள் இருக்கா திருத்திக் கொள்ளுங்கள். தகவல் முறைமை ஒன்றினால் ஆற்றப்படும் தொழில்பாடு. பாருங்க, குறித்த பிரிவினருக்கு சரியான தகவல்கள் தொடர்பாளர் செய்யப்படும். எங்கள்கிட்ட ஒரு தகவல் முறைமை சரியா இருக்குமாண்டா
ஸ்பாட்ல உடனே நாங்க சரியான தகவல் எடுத்து கொடுக்குறோம். இரண்டாவது, உற்பத்தி பொருட்களின் தரத்தினை உயர்த்துவது. சரியான தகவல் முறை இருக்குமான்னு சொன்னா நாங்க உற்பத்தி பொருள் தரத்தை உயர்த்தலாம். அடுத்தது, நிறுவனத்தின் கிரியத்தை இழிவுபடுத்திக் கொள்வது. இதுல ஐக்கியம் சொல்லப்பட்ட விஷயம் தான், கிரியத்தை குறைப்பது. அடுத்தது, போட்டி நிலைமைகளை வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய சூழலை ஒன்று உருவாக்குவது. அதை நான் நினைக்கிறேன் சொல்லிட்டேன். முகாமைத்துவ கருமங்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு தேவையான எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையான பிரிவினர்களுக்கு தேவையான தகவலை வழங்குவதற்கு இதே வைக்கிறே வரும். அடுத்த கடனியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமையின் பண்புகள் என்று போட்டிருக்கு, அல்லது இலத்திரனியல் தகவல் முறைமையின் கூறுகள். இலத்திரனியல் தகவல் முறைமை என்ற கூறுகள் என்று. அப்ப இலத்திரனியல் தகவல் முறைமை என்ற கூறு என்று நாங்க பார்த்தோம்னா இலத்திரனியல் தகவல் முறை என்ற கூறுகள். இது உங்களோட ஜித்திக நீங்க படிச்ச விஷயம், நான் படிக்க உங்களுக்கு போற இருக்கும். ஆனா இது ஒண்ணு செய்யல, படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கூறுகள் என்றது ஒன்று வன்பாகம், முதலாம் ஹார்ட்வேர் சொல்லு. இரண்டாவது மென்பாகம், மூன்றாவது உயிர் பாகம், நாலாவது நிறுவன பாகம் ஃபர்ம்வேர், அஞ்சாவது செயல் நடைமுறைகள். செயல் நடைமுறைகள் சொல்றோம், ப்ரொசீஜர்ஸ் சொல்றது. வன்பாகம் என்ன? ஹார்ட்வேர் வன்பாகம். இப்ப கணனி ஒன்றுல அல்லது இலத்திரனியல் தகவல் முறைமை ஒன்றுல பயன்படுத்தப்படுகின்ற கண்ணால் பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான பாகங்கள் தான் வன்பாகம். இலத்திரனியல் தகவல் முறைமையில அல்லது கணனி, இலத்திரனியல் தகவல் முறைமைன்றது பொதுவா கணனியை தான் குறிக்கும். அப்ப ஒரு மொபைல் போனும் கூட ஒரு கணனி தான். மொபைல் போன் டேப் பண்ண சொல்றீங்க, எல்லாமே கணனி தான். அவ ஒரு இலத்திரனியல் தகவல் முறைமையில இல்ல கணனி ஒன்றுல கண்ணால பார்க்கக்கூடியதும் தொற்றுணரக்கூடியதுமாக காணப்படுகின்ற பாகங்கள் வன்பாகங்கள் சொல்லப்படும். இந்த வன்பாகங்களை தகவல் முறைமை என்ற தொழில்பாட்டின் அடிப்படையிலே வகைப்படுத்தலாம். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, களஞ்சியம் என்று இங்கே உள்ளீட்டு கருவி, செயல்முறை கருவி, வெளியீட்டு கருவி, களஞ்சிய கருவி என்று வைக்கிறது. உள்ளீட்டு கருவி என்றால் ஏதேனும் தர ஒன்றை கணனிக்குள்ள உள்செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கண்ணால் பார்க்கக்கூடிய தொற்றுணரக்கூடிய பாகம். உதாரணம், நான் கீபோர்ட்ல டைப் பண்ணி கமாண்ட் பண்றேன், மவுஸ்ல கிளிக் பண்ணி கமாண்ட் பண்றேன். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணி இன்புட் பண்றோம். அப்ப இந்த கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் போன்ற கருவிகள் உள்ளிட்ட கருவிகள். கீபோர்டு தமிழ் விசைப்பலகை என்று சொல்லுவோம், மவுஸ் என்ற தமிழ் சுட்டி என்று சொல்லுவோம், ஸ்கேனர் என்ற தமிழ் வருடி என்று சொல்லுவோம். இது உள்ளிட்ட கருவி. செயல்முறை கருவி என்றால் அந்த கணனிக்குள்ள காணப்படுகின்ற முறைவழியாக்கம் செய்யப்படுகின்ற பகுதி. உதாரணம், மைய வழிமுறை, ப்ரொசஸர் என்று சொல்றாங்க. மெயின் போர்ட் அல்லது மதர் போர்ட், தாய்ப்பலகை என்று சொல்லுவோம். அடுத்தது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரெம் என்று சொல்றோம், நினைவகம் என்று சொல்றோம். இது எல்லாம் செயல்முறை கருவிகளாக காணும். வெளியீட்டு கருவி, நீங்க கொடுத்த தரவை ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு கற்புலனாக்கக்கூடிய வகையில அல்லது கேட்கக்கூடிய வகையில அதை மாற்றி தர்ற கணனிங்க தொற்றுணரக்கூடிய பாகங்கள் வெளியீட்டு கருவியை சொல்றோம். உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க டைப் பண்ண விஷயத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அல்லது ஒரு படத்தை ஸ்கிரீன்ல பார்க்கலாம், ஸ்கிரீன் திரை என்று சொல்லி. அல்லது பாட்டு கேட்க போறீங்கன்னு சொன்னா காதால கேட்பீங்க, ஸ்பீக்கர், அதாவது ஒலிபெருக்கி என்று சொல்லுங்க. அடுத்தது இப்ப உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஹார்ட் காப்பியா எடுக்க போறீங்கன்னா பிரிண்டர் சொல்லலாம். இதெல்லாம் வெளியீட்டு கருவியா. களஞ்சிய கருவி என்றா உங்களோட தரவை கணனிக்குள்ள களஞ்சியப்படுத்தி வச்சுக்க ஹார்ட் டிரைவ் அல்லது ஹார்ட் டிஸ்க் சொல்றோம், வன் தட்டு சொல்றோம். இது களஞ்சிய கருவியாக. இது வன்பொருள். இரண்டாவது மென்பொருள்.
மென்பொருள் என்றா சாஃப்ட்வேர் கணனியை பயன்படுத்துபவர் இந்த வன்பொருட்களை பயன்படுத்தி முழுமையான பயனை பொருளுமா இருந்தால் அந்த வன்பொருட்களோடு இணைத்து பயன்படுத்தப்படுகின்ற கண்ணால் பார்க்கவோ தொட்டுணரவோ முடியாத பகுதிகள் மென்பொருட்கள் சொல்லும். கணினியை பயன்படுத்துனர் அந்த வன்பாகங்கள்ல இருந்து முழுமையான பயனை அனுபவிக்கணுமா இருந்தால் அந்த வன்பாகத்தோட சேர்த்து பயன்படுத்தப்படுகின்ற கண்ணால் பார்க்கவோ தொட்டுணரவோ முடியாத பகுதிகள் மென்பாகம் அல்ல மென்பொருட்கள் சொல்லும். இந்த மென்பொருட்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்த முடியும். மென்பொருள் இது ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று இயக்கி மென்பொருள், இயக்கி மென்பொருள் என்பது சிஸ்டம் சாஃப்ட்வேர். இரண்டாவது பிரயோக மென்பொருள். பிரயோக மென்பொருள், பிரயோக மென்பொருள் சொல்லி நாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ப இயக்கி மென்பொருள் என்பது இந்த கணனியை இயக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தொற்றுணர முடியாத பகுதி. கணனியை இயக்குவது உதாரணம் ஒரு கணனியா இருந்தால் விண்டோஸ், லினக்ஸ், உபுண்டு, போன்ற மென்பொருட்கள் இயக்கி மென்பொருள். போனா இருந்தால் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், இதுகள் இயக்கி மென்பொருட்களாக. பிரயோக மென்பொருள் என்பது எங்களோட தேவைக்கேற்ப நாங்கள் தேவையை முழுமையாக பூர்த்தியாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கண்ணால் பார்க்கவோ தொற்றுணர முடியாத பாகங்கள். இந்த பிரயோக மென்பொருட்களையும் நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று பேக்கேஜஸ், அடுத்தது லாங்குவேஜஸ். பேக்கேஜஸ் என்றது அந்த மென்பொருள் நிறுவனத்தாலேயே வடிவமைக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர். அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தியாக்க முடியும். உதாரணம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்குள்ள பார்த்தீங்க வேர்டு, எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட், அவுட்லுக், இப்போ இதெல்லாம் அதுக்குள்ள சேர்த்து ரெடிமேட்டாக வரும். எங்களோட தேவையை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அதான் பேக்கேஜஸ் ரெடிமேட்டாக வரும். உதாரணமாக ஒரு ரெடிமேட் ட்ரௌசரை ஷர்ட்டை நாங்கள் வாங்கி போடுறோம் மாதிரி அப்படியே போடவும் நான் பண்ணோம். அடுத்தது லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் என்றது எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதி பயன்படுத்துகிறோம் லாங்குவேஜஸ். ஜாவா, C++, பாஸ்கல், இதெல்லாம் லாங்குவேஜஸ். இது துணி வாங்கி வெட்டி தச்சு போடுற மாதிரி ட்ரௌசர் துணியோ ஷர்ட் துணியோ வாங்கி நாங்கள் வெட்டி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து வெட்டி தச்சு பாவிக்கிற மாதிரி சிம்பிளா. எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் உருவாக்கி நாங்கள் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் லாங்குவேஜஸ். இதை விட இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கணக்கு நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளையை பார்த்தீங்கன்னா அது பேக்கேஜாக இருக்கு, லாங்குவேஜாக இருக்கு. நாங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எழுதி எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆக்பெக், குயிக் புக், மையோபி, டெலி போன்ற சாஃப்ட்வேர். இதை விட நாங்கள் அந்த மென்பொருட்கள் நிறுவனத்தை கொடுத்து எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதி வச்சுக்கலாம். அது பாதுகாப்பும் கூட எங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இது ஒரு அறிவுக்காக தான் சொல்றேன். உயர்தரத்துல கணக்குல ஒரு பாடமா எடுக்கிற எந்த ஒரு பிள்ளையும் தயவு செய்து உங்களோட பரீட்சை முடிகிறதுக்கு முதல் எந்த ஒரு கணக்குலையும் இந்த அக்கௌண்டிங் பேக்கேஜஸை ரன் பண்ணி பார்க்காது. ஏனென்றா நீங்க செய்யற கணக்கு முறை மனுவலா தான் 2ஆம் பதிவு கோட்பாட்டுக்குமே 2 பதிவை நீங்களே பதிஞ்சுதான் செய்து கணக்கு செய்து பேலன்ஸ் பண்ண போறீங்க. ஆனா அந்த பேக்கேஜஸுக்கு ஒரு பதிவு கொடுத்தாக்கா மிச்சம் எல்லாம் எல்லா இடத்துலையும் தானாடு, எல்லா இடத்துலையும் தானாடுத்து உங்களோட பயன் அக்கௌண்ட் எல்லாம் அதுவே செய்தது. இப்ப நீங்களே இதை மறந்து போய் அப்ப மனுவலா படிச்ச எந்த ஒரு உள்ளையும் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் பேக்கேஜஸை ரன் பண்ணலாம். ஆனா அக்கௌண்டிங் பேக்கேஜ படிச்ச பிறகுதான் மேனுவல் அக்கௌண்ட் செய்யறா கடைசி உண்டாலும் செய்யலாம். அவதானமா இருக்கும். அடுத்தது ரிசர்ச் சாஃப்ட்வேர் இருக்கு கணக்கு. இப்ப நீங்கள் தனி செயல் திட்டம், குழு செயல் திட்டம் எல்லாம் படிக்கிறீங்க. இதை விட்டா பல்கலைக்கழகம் போனா டெசியன் ஒன்று செய்து போகணும். பல்கலைக்கழகம் இன்றைக்கு மென்பொருட்கள் இருக்கு. SPS பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, மினி டேப் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்களால நாங்கள் ஈஸியா ரன் பண்ணலாம். அதுக்கான பேஸ் வந்து MS எக்ஸல்ல நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அந்த SPSSலயோ மினிடேப்லயோ ஓபன் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி போட்டு
எங்களுக்கு தேவையான மாதிரி செய்யலாம். சரி, அட்டவணை முறையில செய்யலாம், வரைபடங்கள் வித்தியாசமான வரைவுல செய்யலாம், எழுத்துற முறையில் சில எல்லாம் செய்து அனலைஸ் பண்ணி அதுவே இன்டர்பிரட் பண்ணி முடிவையும் தரும். அந்த முடிவை எங்கட மொழிகளை கேட்டவனா மாத்தலாம். அது அமெரிக்கன் லாங்குவேஜ் அமெரிக்கன் ஸ்டைல்ல முடிவை தரும். ஏன் அமெரிக்கன் அந்த சாஃப்ட்வேர்லாம் கூட மைக்ரோசாஃப்ட் தான் அவன் அமெரிக்கன்லாம் இருக்கு. அதை கேட்ட மாதிரி இல்லாம நாங்க எங்கட கேட்ட மாதிரி லேபர்ண்டா அது LOVOR அடிக்கும். நாங்கள் LOVOUR டைப் பண்ணி அதை உங்கள்கிட்ட ஒன்றா செய்து கூட சிம்பிளாக கொடுக்கணும். அப்படியான கூட வசதிகள் இருக்கு சிம்பிளைஸ் பண்றதுக்கு ரிசர்ச் கூட. முந்தைய ரிசர்ச் இரண்டா பெரிய வேலை என்ன சின்னது தரவு சேகரிக்கிற மட்டும் தான் வேலை, மிச்சம் எல்லாம் கணனி செய்யும். அப்ப அது மென்பொருட்கள். அடுத்தது வன்பொருள், மென்பொருள், உயிர் பொருள். ஆர் ஒரு கணனிலிருந்து பயண பொருளும் எதிர்பார்க்கிறாரோ அவர்தான் உயிர் பொருள். அந்த பயன்படுத்துவோம். நிறுவன பொருள் என்பது இந்த மென்பொருட்களை தயாரித்து வழங்குகிற நிறுவனங்கள்லாம் கூட நிறுவன பொருள் சொல்லுவோம். உதாரணம் மைக்ரோசாஃப்ட். அடுத்த செயல் நடைமுறைகள் என்பது இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் என்பது. உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றீங்க உங்களோட போன்ல அல்லது உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ணி வார எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து போனீங்கன்னா ஒரு இடத்துல நெக்ஸ்ட் பட்டன் வரா. என்னடா நெக்ஸ்ட் காணையில ஒரு பட்டனையும் காணையிலன்னு சொன்னா மேலே ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் போட்டு நிபந்தனைகள் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களான்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு சின்ன பட்டி இருக்கும். அதை டிக் பண்ணி போட்டீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் பட்டன் வேலை செய்யும். இல்லைன்னா வேற ஆகுது. அப்ப அந்த கண்டிஷனை எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணி தான் நான் அதை பாவிப்பேன். வேண்டு வாட்ஸ்அப்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க, வைபர்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க, பேஸ்புக்ல பிரச்சனை பண்ணி உங்களோட ஒரு வழக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு வை எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஏன் நீங்க உங்களோட போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க அது லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்டு உங்களோட இந்த நிபந்தனை இல்ல இருக்கு இதுக்கு நீங்க கேள்விப்படுகிறாங்க ஆமன்று தானே போன் நீங்க புறையினு தெரியாதுன்னு சொல்லிங்க பிரச்சனை. சோசியல் மீடியா பயன்படுத்துறது லேசான வேலை இல்லை. இதெல்லாம் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அதான் ப்ரொசீஜர். அதெல்லாம் ஒரு மென்பொருட்கள் அது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் நாங்க அக்ரி பண்ணணும். எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு சில நியதிகள். அப்ப இதான் என்ன சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இதுல வன்பொருள், மென்பொருள், உயிர் பொருள், நிறுவன பொருள் எல்லாம் மற்றும் செயல் நடைமுறை எல்லாம் பார்க்கணும். அடுத்தது தகவல் முறைமை இந்த வகைப்படுத்தல் பார்க்கணும். இதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? நன்றி.